अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरितराणि घृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य तिगैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपते कुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीगुणं प्रणमामि मूर्धा भूतं सरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्यद्विरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेरन्तमाश्रिके व्यासं वसिष्ठनप्तारं शक्तैः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकदातं तपोनिधिं तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्ग तदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमितपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय। ஸ்ரீ பராசர மகர்ஷி நாம் அருளிச் செய்த இந்த விஷ்ணு புராணத்தை அனுபவிக்க ஆரம்பித்தோம். அதில் உபோத்காதம் அப்படின்னு பார்த்து கொண்டு வர்ற இந்த கட்டத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, மைத்ரேயர் அப்படின்ற சிஷ்யன் தன்னுடைய ஆச்சாரரான பராசர மகர்ஷியிடத்தில் போய் சேவித்து ஒரு 2 நல்ல வார்த்தை கேட்கணும், உபதேசத்தை கேட்க வேணும் அப்படின்றபடியாலே பரிப்பிரஷ்னம் பண்ணினார். பரிப்பிரஷ்னம்னா சுற்றி கேள்வி கேட்கறது, ஒரு விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப கேள்வி கேட்கறதுக்கு தான் பரிப்பிரஷ்னம் அப்படின்னு. அதுதான் காட்டுறார் பராசரம் முனிவரம் கிருத பௌர்வாணிக கிரியம் மைத்ரேய பரிபப்ரச்ச பிரணிபத்திய அபிவாத்தியச்ச அப்படின்னு இந்த விஷயத்தை, இந்த ஸ்லோகத்தை விஸ்தரமாக பார்த்தோம். எப்படி ஒரு சிஷ்யன் நடந்துக்க வேணும், எப்படி ஒரு ஆச்சாரன் இருக்க வேணும் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அது மேலே என்ன கேள்வி கேட்டார் அந்த மைத்ரேயர், என்ன கேள்வி கேட்டார்னா, என்மயஞ்ச ஜெகத் பிரம்மன்னு எதச்செய்த சராச்சரம் அப்படின்னு இந்த ஜெகத்தெல்லாம் எதுவாக ஆயிருக்கிறது, இந்த ஜெகத்தே எதுவாக இருக்கிறது. ரெண்டாவது, இடமிருந்து இது உண்டாச்சு, யார் இதை உண்டாக்கினா, கடைசியில் எங்கே போய் முடியும், இது முன்னாடி எங்கே இருந்தது, இனிமேல் எங்கே போய் முடியும் இந்த ஜெகத்து அப்படின்றது. இந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை பற்றி தான் கேள்வி கேட்டார். அது மட்டும் இல்லாமல் பல விஷயங்கள், அதாவது இந்த சர்க்கம் அப்படின்னு பார்க்குறச்சே மற்ற தேவதைகள், அநேக தேவதைகள் எல்லாம் இருக்கா, தேவ திரியம் தேவ மனுஷ திரியக்கு ஸ்தாவரம் அப்படின்னு அநேக யோனிகளெல்லாம் இருக்கிறது. இந்த யோனிகளெல்லாம் எப்படி உண்டாச்சு, இந்த தேவதைகளெல்லாம் எப்படி உண்டானா, சூரிய சந்திரர்கள் எப்படிலாம் உண்டானா, இவர்களுக்கு உண்டான சரித்திரங்கள் ஏது, ராஜாக்கள் யார் இருந்தா, அவர்களுடைய வம்சம் ஏது, அவ பண்ண காரியங்கள் ஏது, நிறைய விஷயங்களை கேட்டார். அதை சொல்கிறார். அதுக்கு மேலே தேவ ரிஷி பித்ருகளுக்கு எப்படி நாம் இந்த ஆராதனங்கள் எல்லாம் பண்ணணும், சமாராதனங்கள் எல்லாம் பண்ணணும், இந்த ராஜாக்கள் எல்லாம் எப்படி நடந்துண்டா, அவர்களுடைய சரித்திரம் என்ன. அது மட்டும் இல்லை, வர்ணாசிரம தர்மங்கள் இருக்கிறதோ இல்லையோ, இந்த பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ரர்கள் அப்படின்ற இந்த வர்ணங்கள், அதுக்கு மேலே பிரம்மச்சாரி கிரகஸ்தன் வானப்பிரஸ்தன் சந்நியாசி அப்படின்ற இந்த ஆசிரமங்கள், இந்த வர்ணாசிரம தர்மங்களுக்கு உண்டான கர்த்தவியங்கள் என்ன, அதையெல்லாம் விளக்கணும் அப்படின்னு விஸ்தாரமாக கேட்டார். இதெல்லாம் தேவரீர் சொல்லவே நான் கேட்கணும். எத்தனை முன்னாடி கற்றுட்டுருக்கேன், எல்லா வேதங்கள், அது உண்டான அங்கங்கள், ஸ்மிருதி தர்மசாஸ்திர இதிகாச புராணங்கள் எல்லாத்தையும் தேவரீரிடத்திலே கற்றுட்டு இருந்தாலும் இப்பொழுதும் அந்த சந்தேகங்கள் வரவே திரும்பவும் தேவரீரிடத்தில் இதை கேட்கணும் அப்படின்னு தோன்றது. ஆனபடியால் கேட்குறேன், தேவரீர் தான் இந்த விஷயத்தை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் பராசரர் சொல்கிறார், ரொம்ப சந்தோஷம் மைத்ரேயரே, நீர் ரொம்ப நன்னா கேட்டீர், அந்த விஷயத்தை மேற்கொண்டு இப்போ சொல்கிறேன். அது முன்னாடி எனக்கு இப்போ ஒரு சரித்திரம் ஞாபகம் வந்தது, அதை சொல்கிறேன்னா. என்ன அதுன்னா, தன்னுடைய சரித்திரத்தை சொல்லிக்கிறார். தான் சின்ன பிள்ளையாக இருக்கிறச்சே, அதாவது பராசர மகர்ஷி ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கிறச்சே அவருடைய தகப்பனாரான சக்தி, அவர் விஸ்வாமித்திரராலே ஏவப்பட்ட ராட்சசர் அசுரர்களால் அவர் கொல்லப்பட்டார் சக்தி. அந்த மாதிரி போன உடனே இந்த அசுரர்களை இருக்கக்கூடாது, இந்த லோகத்தில் அசுரர்களை இருக்கக்கூடாது அப்படின்னு ராட்சசர்கள், அந்த ராட்சசர்கள் இருக்கவே கூடாது அப்படின்னு தான் பெரிய ஒரு சத்திரத்தை ஆரம்பித்து அதில் நிறைய இந்த ராட்சசர்கள் எல்லாம் மரணம் பண்ண ஆரம்பித்தார். மரண ஹோமமாக நடந்தது. கொத்து கொத்தா அந்த ராட்சசர்கள் எல்லாம் அதில் வீழ்றார். 100 கணக்காக 1000 கணக்காக அந்த ராட்சசர்கள் போகவே உடனே
தன்னுடைய பாட்டனாரான வசிஷ்ட பகவான் அங்கே வரார். வசிஷ்டர் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறார், பிள்ளாய் இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த ராட்சசர்கள் எல்லாம் உன் பக்கத்தில், எல்லா ராட்சசர்களும் உன் பக்கத்தில் அபராதம் பண்ணலை. யாரோ சில பேர் இந்த சக்தியை கொன்னார். அப்படி இருந்தாலும் ஏன் கொன்னார்னா அந்த ராட்சசர்கள் தங்களுடைய கொல்லலை, பெருமாள் அவர் மூலமாக ஒரு காரியத்தை சாதிச்சிருக்கார். இந்த சக்திக்கு உண்டான ஏதோ கர்ம விசேஷம், எனக்கும் உனக்கும் உண்டான ஏதோ கர்ம விசேஷம் ஆனபடியாலே அவர் அந்த உயிரை விட்டார ஒழிய மற்றபடி இந்த ராட்சசர்கள் பேரில் தனியாக ஒரு குற்றம் சொல்ல முடியாது அப்படின்னு காட்டினார். இந்த இடத்துல போன உபன்யாசத்தை சொல்கிறச்சே ஒரு விஷயத்தை சொல்லி மேல்கொண்டு இந்த கட்டத்தை, இந்த கதையை மேல்கொண்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். அந்த விஷயத்துக்கு முதல்ல வர்றேன். பிள்ளலோகாச்சாரியர் அப்படின்ற ஒரு மகாச்சாரியர் நம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ரொம்ப பிரசித்தரான ஆச்சாரியர். அதாவது சர்வக்ன சிகாமணின்னு பேர் பெற்றவர். அப்பேற்பட்ட அந்த சர்வக்ன சிகாமணிகளான அந்த பிள்ளலோகாச்சாரியர் பல ரகசிய கிரந்தங்கள் எல்லாம் அருளி செய்திருக்கிறார். அதில் விசேஷமாக ஸ்ரீவச்சன பூஷணம் அப்படின்ற ஒரு அற்புதமான கிரந்தம். அதில் ஒரு பிரபந்தன் பெருமாளுக்கு ஆட்பட்டவன் எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற அந்த கட்டத்தை சொல்கிறச்சே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்தை சொல்கிறார். இப்போதைக்கு நமக்கு ரிலவெண்ட் அப்படின்றவன் இந்த மாதிரி ரொம்ப சங்கத்தமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னதுன்னா சொல்கிறார், குற்றம் செய்தவர்கள் பக்கல் யாரான நமக்கு அபச்சாரம் பண்ணால், நம்ம பக்கத்தில் ஏதான ஒரு குற்றம் பண்ணால் நாம் எப்படி பண்ணணும், என்ன எப்படி இருக்கணும், அவள் பக்கத்தில் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா, நாம் ஏதோ கோவப்பட்டு விழுந்து அவளை அடித்து அதாவது அவள் பற்றி ஒரு 4 வார்த்தை மற்ற வாழ்கிட்ட பேசி எல்லாம் பண்ணுறோமே, அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றான். பின்ன என்ன பண்ணணும்னா ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். குற்றம் செய்தவர்கள் பக்கல் கிருபையும் பொறையும் சிரிப்பும் உகப்பும் உபகார ஸ்மிருதியும் நடக்க வேணும்ன்ற. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, குற்றம் செய்தவர்கள் பக்கல் நமக்கு யாரெல்லாம் அபச்சாரம் பண்ணுறாங்களோ அவர்கள் பக்கத்தில் முதல்ல நமக்கு கிருபை இருக்கணுமா, கருணை, அந்த இரக்கம் இருக்கணும். ஏன் அப்படின்னாக்கா, ஐயோ எப்பேற்பட்டவன் இந்த ஜீவாத்மா கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் நடக்கிறானே, நாம் பெருமாள் காட்பட்டவன், என் பேரில் இவன் இந்த மாதிரி குற்றம் பண்ணால் பெருமாள் விட்டு வைப்பாரா? முன்னாடியே பார்த்துருக்குறோம், அம்பரீஷ சரித்திரம் பார்த்துருக்குறோம், பாகவதர்கள் பக்கத்தில் அபச்சாரம் பட்டால் என்ன பாடு அப்படின்றத முன்னாடி பார்த்துருக்குறோம். அந்த மாதிரி அந்த சரித்திரங்களெல்லாம் பார்த்தோமே. அப்படி பார்க்குறச்சே இவன் என்ன நினச்சிக்கணுமா, நான் பெருமாளுக்கு ஆட்பட்டவன், பெருமாளுடைய சொத்தாக இருக்கிறவன், நான் ஒரு அபராதமும் இவன் பேரில் நான் இப்போ ஒன்றும் அபராதம் பண்ண போகிறதில்லை, இவன் என்ன வேணும் பண்ணிக்கட்டும், நான் ஒன்றும் பண்ண போகிறதில்லை. ஆனால் இவன் எனக்கு பண்ணுற இந்த அபச்சாரங்கள் எல்லாம் பார்த்து பெருமாள் விருப்பரா? அவர் கையில் இவன் அகப்பட்டுக்கிறானே, ஐயோ பாவம் என்ன ஆக போய் முடிகிறதோ, எந்த நரக்கத்தில் போய் விழுறானோ அப்படின்ற கிருபை முதல்ல வரணும் அப்படின்றார். ரெண்டாவது சொன்னால் கிருபையும் பொறையும் பொறுத்துக்கணும். அவன் என்ன அபகாரம் பண்ணினாலும் அதன் பேரில் ஒரு பொறை இருக்கணும். பொறைன்னா அந்த பொறுமை இருக்கணும் அப்படின்னு காட்டுறான். ஏன் அப்படின்னா, இவன் நினச்சிக்கணுமா, என்னுடைய கர்மாவால் அவன் வந்து என் மேலே இந்த மாதிரி காரியம் பண்ணுறான், என்னை வெய்கிறான், என்னை திட்டுறான், என்னை அவமானம் பண்ணுறான், என்னை அடிக்கிறான், ஏதோ ஒன்று பண்ணுறான்னா என் பேரில் இருக்கிற குற்றத்தால் தானே அவன் பண்ணுறான். இவன் இல்லைன்னா இன்னொருத்தன் பண்ணியிருப்பான். ஆக மொத்தத்தில் நடக்கும்ன்றதை யாரும் தப்பிக்க முடியாதா? அப்போ இவன் பேரில் எனக்கு எதுக்கு கோபம், இவன் பேரில் எனக்கு எதுக்கு தாபம், அவசியமே இல்லை. ஆனபடியால் இதை பொறுத்துக்கிறேன் அப்படின்னு பொறுத்துக்கணுமா. கிருபையும் பொறையும். மூன்றாவது சொன்னால் சிரிப்பும். அதை பார்த்து சிரிக்கணும். ஏன் சுவாமி சிரிக்கணும் அப்படின்னாக்கா, ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். அவன் எப்பேற்பட்ட அஜ்ஞானி, என்னுடைய இந்த உடம்பை இவன் பாதிக்கலாமே ஒழிய ஆத்மான்றதை இவன் பாதிக்கவே முடியாது. எத்தனை அவமானம் பண்ணாலும் அது எங்கே யாருக்கு போய் சேரும்னா இந்த உடம்போடு நின்று போயிடும். ஆத்மாவுக்கு எது அவமானம் மானம் ஒன்றுமே கிடையாது, சன்மானம் கிடையாது, அவமானம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது ஆத்மாவுக்கு. இந்த உடம்பை விட்டு ஆத்மா கிளம்பித்துன்னா அது எதுவுமே சொல்ல முடியாது. அப்போ இந்த லோகத்தில் வாழ்கிறச்சே இத்தனை பேர் முன்னாடி என்னை அவமதி பண்ணிட்டா, அதாவது என்னை பற்றி கெட்டதான் பேசிட்டா, என்னை பற்றி அவமானம் பண்ணா அப்படின்னெல்லாம் சொல்லாமல் ஒழிய, இல்லை என்னை கொன்னுட்டா, என்னை அடிச்சுட்டா, என்னை ஹிம்சை பண்ணா அப்படின்னெல்லாம் சொல்லாமல் ஒழிய எல்லாமே உடம்போடு நின்று போய்டுறது, ஒன்றுமே ஆத்மாவுக்கு சேராது. இவன் நினச்சிக்கணுமா, எப்பேற்பட்ட அஜ்ஞானி, என் உடம்புக்கு வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு தனக்கு வேண்டியதெல்லாம் சாட்சி அப்படின்னு நினச்சிக்கிறானே, எனக்கு எல்லாம் விரோதமாக ஆக்கிட்டேன்னு நினச்சிக்கிறானே. இந்த உடம்பை எப்போ விட்டு நான் பெருமாள் கிட்ட போய் சேர்ந்து அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். அதை எங்கேன்னு தடுக்க முடியுமா? அதனால் ஆத்ம யாத்திரை இவனால் தடுக்கவே முடியாது. பெருமாள் கிட்ட நான் போய் சேர்றது, நான் மோட்சத்தை அடையிறதே இவனால் தடுக்கவே முடியாது. இவன் என்ன அபகாரம் பண்ணாலும் அந்த மோட்சம்ன்றது தடுக்கவே முடியாது இவனால். எப்பேற்பட்ட அஜ்ஞானியாக இருக்கிறான், இது கூட தெரிஞ்சுக்காம சும்மா ஏதோ வீணான காரியத்தை பண்ணுறானே அப்படின்னு சிரிக்கணுமா. சிரிப்பும்.
4வது சொன்னால் உகப்பும், சந்தோஷம் உண்டாகணும். எதுக்காக சந்தோஷம் உண்டாகணும்னா, இது ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். நமக்கு யாரான எதிரி இருக்கான்னு வச்சுக்கோங்க, நம்ம நேராக தாக்க முடியாது. ஆனால் அந்த எதிரியை மற்றொருத்தன் நிறையா அவன் பற்றி பேசுகிறான், அவன் பற்றி பழி சொல்கிறான், பழி சுமத்துறான், ஏதாவது பண்ணுறான் அப்படின்னா உடனே என்னவா இருக்கும் நமக்குன்னா, நமக்கு ஒரு பால் சாப்பிட்ட மாதிரி ஆனந்தமாக இருக்கும். இருக்குமா இல்லையா? ஏன் என்னக்கா, என் எதிரி நானே அவனை எல்லாம் பண்ணணும்னு இருந்தேன், ஏதோ தைரியம் போகிறல, சக்தி போகிறல, ஏதோ ஒன்று இருக்குது, அவன் பண்ணுறானோ இல்லையா, நான் என்ன படட்டும் படுப்பாவி அப்படி உட்காந்துருக்கோமோ இல்லையா? அந்த மாதிரி இப்போ என்ன சொல்கிறார், யாரை பற்றி சுவாமி இதை சொல்கிறேன்னா, உகப்பு எதுக்கு வரணும்னா, இந்த உடம்பு தான் எனக்கு எதிரி, வேற யாரும் இல்லை. என்னுடைய உடம்பு தான் எனக்கு எதிரி. பாம்போடு ஒரு கூரையிலே பையனார் போல். ஆழ்வார் பயப்படுறார். ஐயோ, கார்த்தால எழுந்த உடனே, நாமெல்லாம் கார்த்தால எழுந்த உடனே என்ன பண்ணுவோம், கண்ணாடி முன்னையும் இப்படி அப்படி பார்த்து நல்லா இருக்கோமா, இது இப்படி இருக்கா அப்படி இருக்கா, எல்லாம் அலங்காரம் எத்தனை பண்ணிக்கணும் எல்லாம் பண்ணிப்போம். ஆழ்வார் சொல்கிறார், தப்பி தவறி இந்த காரியம் பண்ணாதீங்கோ, கண்ணாடி முன்னே நில்லுங்கோ, யாரும் வேண்டாம்ல. ஆனால் என்னவா நிற்கணும், என்னவா பார்க்கணும், உங்களுடைய பிரதிபிம்பத்தைன்னு பார்க்குறாரு. என்னவா பார்க்கணும்னா, ஒரு பாம்பா பாருங்கோ. ஐயோ, ராத்திரியெல்லாம் இந்த பாம்போடையா போய் தூங்கிட்டு இருந்தேன், இந்த பாம்போடு ஒரு கூரையிலே பையனார் போல்னு. ராத்திரியெல்லாம் ஒருத்தன் படுத்து தூங்கிட்டு இருந்தா, பக்கத்தில் இப்படி கையாட்டினா அது மெத்து மெத்துன்னு இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக குழு குழுன்னு இருக்குது, மெத்து மெத்துன்னு இருக்குது, வாசனையாக இருக்குது, எல்லாம் சந்தோஷமாக தூங்கி விட்டான். கார்த்தால எழுந்து பார்த்தா திக்குன்னு இருந்து. ஏன்னா 6 அடி பாம்பு படுத்துட்டு இருக்க அவன் பக்கத்தில், எப்படி இருக்கும் அவனுக்கு? அதான் அவன் நினச்சிக்கிறான், இதுதானா ராத்திரியெல்லாம் மெத்து மெத்து குழு குழுன்னு எல்லாம் இருந்த வாசனையாக இருந்து, இதுதானா அப்படின்னு நினச்சிட்டு அவன் அப்புறம் என்ன பண்ணுவான், அதையெல்லாம் கட்டிட்டு மூத்தம் விட்டு எல்லாம் பண்ணுவானா, அதை விட்டு ஓடி போயிட மாட்டான். ஆழ்வார் சொல்கிறார், இந்த உடம்பு அப்படிதான் ஒரு பாம்பு. இந்த உடம்போட கண்ணாடி மூட நிற்கிறாச்சே, என்ன நினச்சிக்கணுமா, ஐயோ இந்த உடம்பு இந்த பாம்போட ராத்திரியெல்லாம் தூங்கிட்டு இருந்தேன்னா எப்பேற்பட்ட கஷ்டமாக வந்துருச்சு, இந்த பாம்பு எப்போ விட்டு தொலைக்கும் அப்படின்னு அந்த சத்ருவத்து இந்த உடம்புல நம்ம புத்தி பண்ணணும். ஏன் பண்ணணும்னா, அகங்காராதிகளுக்கு விளைநிலம் தானாகையாலே அப்படின்னு காட்டும். நமக்கு அகங்காரம் இருக்குது, மமக்காரம் இருக்குது, வேண்டாத தீய குணங்கள் எல்லாம் இருக்குது. அப்படின்னா ஏன் இருக்குது? இந்த உடம்பு இருக்கவே தானே இருக்குது. இந்த உடம்பு மட்டும் இல்லைன்னா இது எந்த குணங்களும் இல்லாமல் போயிடுமோ இல்லையோ. அப்போ இந்த உடம்பு தான் எல்லாத்துக்கும் விளைநிலமாக இருக்கிறது. அதாவது ஒரு நெல் விளையணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பூமி வேணுமோ இல்லையோ, ஒரு நிலம் வேணுமோ இல்லையோ, அந்த மாதிரி இந்த குணங்கள் எல்லாம் வளரணும் அப்படின்னா ஒரு நிலம் வேணும். எது இந்த நிலமாக இருக்கிறது? இந்த உடம்பு தான், வேற ஏதோ இல்லை. இந்த உடம்புக்குள்ளே தானே மனசு இருக்குது. அதோடைய அந்த உடம்பினுடைய ஒரு பாகம் தானே இந்த மனசு. அப்போ அந்த மனசில் தானே இத்தனை தீய குணங்கள் எல்லாம் வருது. அப்போ அகங்காராதிகளுக்கு எல்லாம் இந்த விளைநிலம் தானாகையாலே தன்னை கண்டால் சத்ருவை கண்டார் போலேயும் அப்படின்றார். அவள் அந்த மாதிரி ஒரு சத்ருவை பார்த்த மாதிரி, ஒரு பாம்பை பார்த்த மாதிரி இந்த உடம்பை அதாவது பாவிக்கணுமா வேண்டாமா? அப்போ இந்த உடம்பை இந்த மாதிரி பாம்பா பாவிக்கிறச்சே, சத்ருவா பாவிக்கிறச்சே, எதிரில் இருக்கிறவன் இந்த உடம்பை அவமானப்படுத்துகிறான். அப்போ நமக்கு என்னவோ இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். பரவாயில்ல, இந்த உடம்பை நானே ஏதானும் ஒன்று பண்ணலான்னு இருந்தேன், நல்ல வேலை நான் பண்ணக்கூடாது, மற்றவன் பண்ணி இந்த உடம்பை நல்லா தீட்டி கொட்டி என்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணுற மாதிரி, இந்த அவமானங்கள் எல்லாம் பண்ணுற மாதிரி இந்த உடம்புக்கு வேணும், இந்த உடம்புக்கு இதெல்லாம் வேணும், இந்த சத்ருக்கு இன்னும் பாலாக படணும் இது அப்படின்னு சந்தோஷப்படணுமா. நடக்கிற காரியமாக சொல்லு, இதுதான் உடம்புக்கு யாரான விஷம் சந்தோஷப்படணும், இதெல்லாம் நடக்கிற காரியம்னா அதுதான் இந்த ஆச்சாரியால் எழுதி வச்சிருக்கா, வாழ்ந்தே காட்டிருக்கா. அந்த மாதிரியும் நடக்கணும்னு வாழ்ந்து காட்டிருக்கா. அதுக்கு மேலே கடைசியில் சொன்னால் உபகார ஸ்மிருதி நடக்க வேணும். சுவாமி வெஸ்ன்னு இருக்கான், அவனுக்கு என்ன உபகார ஸ்மிருதி, அவன் என்ன உபகாரம் பண்ணிட்டான்னு அதை ஸ்மிருதி பண்ணணும் தான் ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். பராசர பட்டர்ன்ற ஒரு மகாச்சாரியர் ஸ்ரீரங்கத்தில் எழுந்தொழி இருந்த ஒரு சுவாமி, கூரத்தாழ்வான் ராமானுஜருடைய நேர் சிஷ்யர், அவருடைய பிள்ளை தான் பராசர பட்டர். அவர் பற்றி நிறையா சரித்திரங்கள் உண்டு. அதில் ஒரு சரித்திரம் சொல்லப்படுறது, அவர் ஸ்ரீரங்கத்தில் அங்கே நம்பெருமாள்னா அவ்வளோ ஆசை பட்டருக்கு. நம்பெருமாள் பெரிய பெருமாள் முன்னாடி நின்று அப்படி சோதனை பண்ணிட்டு இருக்கார். பக்கத்தில் இருந்த ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் பார்த்தாராம், அவருக்கு பொறுக்கலை. பராசர பட்டர் பார்த்தாலே ஒரு எரிச்சல் வருது அவருக்கு, இந்த வயிற்றெரிச்சல் வருது. அவர் மட்டும் என்ன இத்தனை பெருமை, எனக்கு இல்லாத பெருமை அவருக்கா அப்படின்ற ஒரு வயிற்றெரிச்சல், இந்த அசூயை, இந்த காரணமாக அப்படியே வளர்ந்துட்டே போச்சு. ஒரு நாள் பொறுக்க முடியல வரால, பராசர பட்டரை பற்றி கண்ணாபின்னா பேசிவிட்டார். எங்கே கோவிலில் பெருமாள் முன்னாடி அவர் நின்று ஸ்தோத்திரம் பண்ணுறச்சே, அதாவது கேட்பார்கள் செவி சுடு கீழ்மை வசவுகளே வையும் அதாட்பால் சிசுபாலன் அப்படின்ற அளவு அந்த மாதிரி எத்தனை அதாவது பழிக்க முடியுமோ இந்த பராசர பட்டர் பற்றி அவ்வளோ மோசமாக பேசிவிட்டார். எல்லாம் பேசினதுக்கப்புறம் பரவாயில்ல, அவர் நன்னா அந்த கோபத்தை ஏற்றுட்டேன். அவருக்கு நான் அந்த அதாவது அவரை
ட்ரிகர் பண்ணுறது அப்படின்றால அந்த மாதிரி ஆங்கிலத்தில் அந்த மாதிரி ட்ரிகர் பண்ணிட்டேன். இனிமேல் பார்க்கலாம் என்ன சொல்கிறா பார்க்கலாம் அப்படின்னு காத்துட்டு இருந்தார். பராசர பட்டர் கூட்டார் அவரை. கிட்டா வாருன்னா போனா ஏதோ சரி சண்டே தான் மூடுறது நன்னா ஆச்சு அப்படின்னு நினச்சின்னு போனா அவர் கட்டிட்டு இருந்த சால்வை எடுத்து போத்தினாரா, தன் கையில் இருந்த மோதிரம் எடுத்து கொடுத்தாரா, கொடுத்து ரொம்ப சந்தோஷம் தன்யோஸ்மி அனுகிரகித்தோஸ்மி போயிட்டோம் அப்படின்ட்டாரு. இவருக்கு ஒன்றும் புரியல. ஏதோ இந்த மாதிரி பண்ணுறார், ஏதோ சால்வை போத்துறார், மோதிரம் கொடுக்குறார், இதெல்லாம் என்னன்னு புரியலையே. பக்கத்தில் இருந்தவளெல்லாம் கேட்டாளாம் ஏன் இப்படி பண்ணிடணும். பராசர பட்டர் சொன்ன அற்புதமான வார்த்தை, நம்ம நித்தியமே பெருமாள் முன்னாடி வந்து நிற்கிறச்சே 2 காரியங்கள் பண்ணணும். ஒன்று, பெருமாளே நீ நன்னா இரு, உன்னுடைய கல்யாண குணங்கள் எத்தனை, எப்பேற்பட்ட கல்யாண குணங்கள் உனக்கு அப்படின்னு அவனை ஸ்தோத்திரம் பண்ணணும். 2வது, நான் எப்பேற்பட்ட நீசன், நீசனே நிறவொன்னுமிலேன் அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறபடிக்கு நான் எப்பேற்பட்ட நீசன், ஒன்றுமே யோக்கியத்தை இல்லாதவன் உன் முன்னாடி வந்து நிற்கிறேனே, நானா உனக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறது. எப்பேற்பட்ட வசிஷ்ட வாமதேவாதிகள் எல்லாம் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கா, நான் என்னுடைய எச்சில் வாய் கொண்டு உனக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறதா, நான் எப்பேற்பட்ட நீசன் என்னை பற்றி சொல்லிக்கணுமா. அப்போ பெருமாளுடைய வைபவத்தை சொல்லணும், தன்னை பற்றி தன்னுடைய தாழ்ச்சியெல்லாம் சொல்லணும், பெருமாள் முன்னாடி நின்று 2த்தையும் விண்ணப்பிக்கணும். பராசர பட்டர் சொன்னார், நான் ஒரு காரியத்தை, அதாவது பெருமாளுடைய வைபவத்தை பாடுறதுலையே எனக்கு பொழுது போறலை. அவர் இத்தனைக்கும் எத்தனை ஸ்ரீரங்கராஜஸ்தவம் பூர்வ சதகம் பாட்டிருக்கார், உத்தர சதகம் பாட்டிருக்கார், 200 ஸ்லோகங்கள் பெருமாள் பேரில், 65 ஸ்லோகங்கள் பிராட்டி பேரில், இன்னும் எத்தனை ஸ்தோத்திரங்கள் அந்த நம்பெருமாள் பேரில் எத்தனை பாடியிருக்கார். அவர் பெருமாளுடைய குணங்கள்னா அப்படி பிரவாகமாக அவர் ஸ்லோகங்களாக கொட்டுறார். அவர் அந்த பெருமாளுடைய அந்த தியானத்திலே இருக்கார ஒழிய தன்னை பற்றி தன்னுடைய நைச்சத்தை பற்றி தான் சொல்லிக்கவே இல்லை. அந்த குறை பராசர பட்டருக்கு. அவர் சொன்னாரா, என்னுடைய நைச்சியம் என்னுடைய தாழ்ச்சி நான் சொல்லிக்கணும் பெருமாள் முன்னாடி, நான் பண்ணல. எனக்காக ஒருத்தர் என்னுடைய காரியத்தை எனக்காக ஒருத்தர் பண்ணி கொடுக்குறாருன்னா என்ன சொல்லணும், தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லணுமா வேண்டாமா. என்னுடைய தாழ்ச்சி நான் சொல்லிக்கல, அவர் என் தாழ்ச்சியை பெருமாள் முன்னாடி சொல்கிறார், நான் அவருக்கு உபகாரம் ஸ்மிருதி பண்ணணுமா வேண்டாமா, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லணுமா வேண்டாமான்றார். இதெல்லாம் யோசனை பண்ணி பார்க்க முடியுறதா, நம்மளால் இருக்க முடியுறதா. இந்த மாதிரி நடந்து காட்டிருக்கா அந்த ஆச்சாரியர்கள். கந்தாடை தோழப்பர்னு ஒரு சுவாமி, அதாவது இதெல்லாம் நம்பிள்ளைகள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பல ஆச்சாரிய மகனியர்கள் அவெல்லாம் வாழ்ந்து காட்டினதை அந்த குரு பரம்பரை எழுதி வச்சிருக்கா. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இந்த மணவாள மாமுனிகள் ஒரு இடத்துல தன்னுடைய உபதேச ரத்னமாலை என்ற இடத்துல இதை எழுதி காட்டுறார். துன்னுபுகள் கந்தாடை தோழப்பர் தன் நுகப்பால் என்ன உலகாரியனோ என் உரைக்க பின்னும் உலகாரியன் என்னும் பேர் நம்பிள்ளை போங்கி விலகாமல் நின்னதென்னும் மேல் அப்படின்னு வாசனம். நம்பிள்ளை என்ற ஒரு பெரிய ஆச்சாரியர், அவருக்கு லோகாச்சாரியர் அப்படின்னு பேர் நின்றுட்டு. எதனால் என்ன, அங்கே ஒரு சரித்திரம் சொல்கிறா. கந்தாடை தோழப்பர் அப்படின்னு ஒரு ஆச்சாரிய புருஷர், அவளும் ஸ்ரீரங்கத்தில் வாழ்ந்தவர், நம்பிள்ளைகளும் ஸ்ரீரங்கத்தில் வாழ்ந்தவர், எல்லாரும் ஆச்சாரிய மகனியர்களெல்லாம் ஸ்ரீரங்கத்தில் வாழ்ந்தவா. ஆனால் நம்பிள்ளையுடைய வைபவம் ரொம்ப பெருசு. அதாவது நம்பிள்ளை காலக்ஷேபம் சொன்னால் அந்த ஸ்ரீரங்கத்தில் அந்த காலக்ஷேபம் முடிஞ்சு ஜனங்களெல்லாம் வெளியில் வந்தால் எல்லாரும் அந்த ராஜா கேட்கவே கேட்டுட்டானா, என்ன நம்பெருமாளுக்கு என்ன உற்சவம் இன்னைக்குன்னு கேட்டானா. ஏன் உற்சவம் ஒன்றும் இல்லையே அப்படின்னா, இன்னும் இத்தனை ஜனங்கள் கோவில்னா வெளியில் வரா, ஏதோ உற்சவம் இருந்தால் தானே இப்படி கூட்டம் சேரும்னா. ஐயோ அப்படி இல்லை ராஜாவே, உள்ள நம்பிள்ளை அப்படின்ற மகாச்சாரியார் அவர் திருவாமொழி காலக்ஷேபம் சொன்னாலே இந்த வைபவம் அத்தனை பேர் கேட்கறதுக்கு 100கணக்காக பேர் வந்து கேட்டு அந்த நம்பிள்ளைகளுடைய காலக்ஷேபத்தில் அன்வைப்பார். அப்படின்னா அவருடைய வாக் வைகரி எப்படி இருக்கணும். அப்போ அந்த மாதிரி இருக்கிற அந்த நம்பிள்ளை அவருடைய வைபவத்தை பார்த்து இவருக்கு ஒரு அசூயை பொறுக்க முடியல. இந்த தோழப்பருக்கு, கந்தாடை தோழப்பருக்கு ஒரு நாள் உள்ளே நின்றுக்கிறது. அவர் தான் கோவில் நிர்வாகம் பார்க்குறவர், கந்தாடை வம்சத்தார் தான் கோவில் நிர்வாகம் பார்க்குறவர். உள்ளே நின்னவர் ஒரு நாள் இந்த நம்பிள்ளை போய் எங்கள் பெருமாளை சேவிக்கிறச்சே, சரி நீர் ஒருத்தர் மட்டும்தான் இங்கே நின்று சேவிச்சா மற்றவாளை எப்படி வந்து சேவிக்கணும். இன்னைக்கெல்லாம் சொல்கிற பாருங்க ஜரகண்டி, அந்த ஜரகண்டியை சொல்லியிருக்கார் பவன் நம்பிள்ளைக்கு. எத்தனை பெரிய மகாச்சாரியர், அவர் நின்று சேவிக்காத பெருமாளா, அவர் நின்று ஸ்தோத்திரம் பண்ணால் உகக்காத பெருமாளை அவர் நின்று ஒரு 2 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணால் என்ன போயிடுறது, அதை யோசனை பண்ணலை. நீர் மட்டும்தான் நின்று இந்த அந்த மங்களாசாசனங்கள்னு இந்த மாதிரி நின்றுட்டா மற்றவாளெல்லாம் நம்ம பண்ணணும், இப்படி வாரும் அப்படின்னு விட்டாராம். நம்பிள்ளைகளுக்கு தோணிப்படுத்தியோ, நான் என்ன அபச்சாரம் பண்ணுறதும் தெரியலையே, சரி நான் இங்கே இனிமேல் நிற்கக்கூடாதுன்னு கிளம்பி போயிட்டார். அவர் அதை பற்றி ஒன்றுமே கவலைப்படலை, கிளம்பி போயிட்டார். ஆச்சி கந்தாடை தோழப்பரும் திரும்பி ஆற்றுக்கு வந்துட்டார். ஆற்றுக்கு வந்து அவர் தேவிகள் இருந்தாலும், கந்தாடை தோழப்பருடைய ஒய்ஃப் தேவிகள், அவள் வந்து அவரை பிடிச்சிட்டா. அவள் அந்த தேவிகள் வந்து நம்பிள்ளையுடைய சிஷ்யா. அவள் சொன்னாரா, நம்பிள்ளைகள்னால் என்ன சாமானியப்பட்ட ஆச்சாரியன்னு நினைச்சிரா, எப்பேற்பட்ட ஒரு குணபூர்த்தி உண்டு, எப்பேற்பட்ட ஞான பக்தி வைராக்கியங்களெல்லாம் உண்டு இந்த நம்பிள்ளைக்கு. அவர் போய் பெருமாள் முன்னாடி நிற்கிறச்சே இப்படி துரத்தலாமா, ஒரு பக்தர் பெருமாள் முன்னாடி நின்னா துரத்தலாமா. யாரோ என்னப்பட்ட சாமானியன் வந்து நின்னா அது வேற விஷயம், போன்னா போயிட வேண்டியதுதான். அப்பேற்பட்ட பக்தர் மகனியர் ஒருத்தர் பெருமாள் தான் நின்று நீ நன்னாயிருன்னு அவன் மங்களாசாசனம் பண்ணுறச்சே நீ கிளம்புன்னு துரத்தலாமா.
எப்பேற்பட்ட பாகவத அபச்சாரம் தெரியுமா இது அப்படின்னெல்லாம் சொன்ன உடனே இவரும் ஒரு ஞானி தானே, இவரும் ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சவர் தானே, என்னதான் அபச்சாரம் பட்டிருந்தாலும் விஷயம் தெரிஞ்சவர். சொன்ன உடனே சொட்டுன்னு தோணி படுத்துச்சே, நான் என்ன எப்பேற்பட்ட தப்பு பண்ணிட்டேன். ஆனபடியால் நாளைக்கு கார்த்தாலே போய் முதல் காரியம் என்ன பண்ணணும்னா நம்பிள்ளைகளை பார்க்கணும், அவர் காலை விழுந்து மன்னிப்பு கேட்கணும் நினச்சுட்டார். படுத்து தூங்கிட்டா. பிம்மால அதாவது விடி கார்த்தால எழுந்துக்கிறார். போய் வாசல் திறந்து இனி நம்பிள்ளைகள் சந்நிதியில் போய் அவருக்கு சாவணம் கேட்கலாம் அப்படின்னு கதவை திறக்கிறார். திண்ணையில் ஒருத்தர் படுத்துட்டு இருக்கார். யார் அது திண்ணையில் கொஞ்சம் நகருங்க அப்படின்னாராம். அவர் எழுந்துட்டார். யார் படுத்துட்டு இருந்தவர் எழுந்துட்டார். எழுந்து தடுக்குன்னு இவர் காலில் விழுந்து சேவிச்சுட்டார். யாருன்னு புரியலையே, யார் நீர், எதுக்காக சேவிக்கிறீர் அப்படின்னா, நான் தான் நம்பூர் வரதாச்சாரியன். நம்பூர் வரதாச்சாரியன்னா நம்பிள்ளைகள். நான் தான் நம்பூர் வரதாச்சாரியன். நேற்றுக்கு என்ன அபச்சாரம் பண்ணேன்னா தெரியல, கோவில்ல தேவரீர் அப்படி தொடுத்து ஆனபடியால் நான் அபச்சாரம் பண்ணியிருந்தால் அதை க்ஷமித்தழணும் அப்படின்னு விழுந்து சேவிச்சிருக்காரு. ஆடி போயிட்டார். துந்துங்கள் கந்தாடை தோழப்பர் அப்படின்ற ஆச்சாரியர் இருந்தாரே, ஆடி போயிட்டாராம். இத்தனைக்கும் ஒரு காரணம் கிடையாது. அவர் பக்கத்தில் கிளம்பு சொல்கிறது ஒரு காரணம் கிடையாது. இருந்தாலும் கிளம்பு சொன்னது நான். ஆனால் என் காலில் விழுந்து அபச்சாரத்தை மன்னிக்கணும் கேட்குறவர் அவர். இது என்ன இவருடைய குணம், இது என்ன இவருடைய குணபூர்த்தி, இப்படியா ஒரு ஆச்சாரியன் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். இந்த லோகத்துக்கு எல்லாம் ஆச்சாரியன் நீர் தான். இனிமேல் யாரும் லோகத்துக்கு வேற ஆச்சாரியன் தேடி போக வேண்டாம். நிஜமாவே நடந்து வாழ்ந்து காட்டுறவர் நீர் தான் லோகாச்சாரியர் அப்படின்னு பேர் கொடுத்தார். அது மேலே நம்பிள்ளைகளுக்கு லோகாச்சாரியன்ற பேர் அப்படியே ஸ்திரமாக நின்றுடுத்து. அந்த பேர் தான் மேலே கொண்டு பிள்ளலோகாச்சாரி சாத்தப்பட்டதுன்றதெல்லாம் அங்கே சரித்திரத்தில் காட்டுறான். ஏதில் சொல்கிறேன்னா, ஒரு அபகாரம் பண்ணுறா அப்படின்னா தான் அதை ஏறிட்டு கொண்டு, ஆமாம் இந்த 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 தோஷம் என் பக்கத்தில் உண்டு, இது என் பக்கத்தில் இருக்கிற தோஷத்தால் தானே இதெல்லாம் நடக்கிறது. ஆனபடியால் அவன் அபகாரம் பண்ணால் ரொம்ப சந்தோஷம். அவன் என்ன பாடுபடுறானோ அப்படின்ற கிருப்பை. அது மேலே அவன் அபச்சாரம் பட்டா என்ன, நான் என்னுடைய ஸ்வரூபம் காக்க வேணாமா அப்படின்ற பொறை. அது மேலே அவன் என்ன, அதாவது என்னுடைய சரீரத்துக்கு இவன் பாதிச்சு அவன் ஏதோ பெருசாக சாதிச்சுட்டு அப்படின்னு நினச்சிக்கிறானே, எப்பேற்பட்ட அஜ்ஞானின்ற சிரிப்பு. அது மேலே இந்த சரீரத்தை தானே பாதிச்சிருக்கான். எனக்கு இந்த சரீரம்னாலே வேண்டான்னு இருந்தேன், இந்த சரீரத்தை யாரானா பொழிச்சா எனக்கு சந்தோஷன்ற உகப்பு. கடைசியில் என்னை பற்றி ஒரு அதாவது தாழ்ச்சியாக சொல்கிறவன், எனக்கு அபகாரம் படுறவன், எனக்கு இந்த அதாவது ஆத்மாவுக்கு பண்ணக்கூடிய ஒரு பெரிய உபகாரம், இந்த சரீரத்தை இப்படி பாதிக்கிறான் அப்படின்னா எனக்கு பண்ணுற பெரிய உபகாரம் அப்படின்னு அந்த உபகார ஸ்மிருதி நடக்க வேணும் அப்படின்னு காட்டுறான்னா கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டியதுதான். நிதானமாக யோசனை பண்ணி இப்படியெல்லாம் நடக்க முடியுமா, நடக்கணும்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி மாறணும் அப்படின்றதெல்லாம் யோசனை பண்ணி நடக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போது எதுக்காக இதை சொல்ல வந்தேன்னா, இந்த பராசர மகர்ஷி இடத்துல வசிஷ்டர் சொல்கிற வார்த்தை, ராட்சசர்கள் உன் பக்கத்தில் ஒரு அபச்சாரம் படவே இல்லையே, அவள் பண்ணாத தப்புக்கு நீ ஏன் வாழலை கொள்கிற, இது கூடாது அப்படின்னு சொல்கிறவ இல்லையோ. அங்கே சொல்கிற ஒரு அற்புதமான வார்த்தை, பட்டதெல்லாம் சக்தி பட்டதெல்லாம் அவனுடைய கர்மாவால். அதாவது இந்த ரிஷி என்ன சுவாமி பண்ணார், பெரிய ரிஷி தானே, இந்த ஜென்மாவில் பண்ணியிருக்கணுன்ற அவசியம் இல்லை. முன்னாடி ஏதோ ஜென்மத்தில் ஏதோ ஒரு கர்மா பண்ணியிருந்தால் அதுக்கு வேண்டிய துக்கத்தை அனுபவிச்சு தானே ஆகணும். அப்போ எப்பேற்பட்ட பக்தனாக இருந்தாலும், இதையும் சில பேர் கேட்கறது உண்டு, சுவாமி நான் எத்தனை பெருமாளுக்கு நடந்துக்கிறேன் தெரியுமா, என்னெல்லாம் பெரிய பூஜை எல்லாம் பண்ணுறேன் தெரியுமா, எத்தனை பெரிய பக்தனாக இருக்கிறேன், எனக்கா பார்த்து சோதனையாக வருது, அவனை பாருங்க அவன் அப்பேற்பட்ட துஷ்டன் அப்படின்னா யாரும் இல்லைங்க, நான் சும்மா யாரும் இல்லாததுக்காக தான் காட்டினேன். அவனை பாருங்க அவன் பெயர்பட்ட துஷ்டன், எத்தனை பெரிய நீச்சன், எத்தனை அகிருத்தியங்கள் எல்லாம் பண்ணுறான், அவன் மட்டும் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கான், நான் எத்தனை நல்லவன், எனக்கு தான் எல்லா கஷ்டம் வருதுன்னா. ஒன்று தெரிஞ்சுக்கணும், இப்போ தான் நாம் நல்லவனாக இருக்கிறோம், முன்னாடி எப்பேற்பட்டவன் இப்போ நம்ம படுறதுலே தெரியுது இல்லையா. அவன் இப்போ நன்னா இருக்கணும்னா அவன் பாவம் இப்போ கஷ்டம் இப்போ அந்த கெட்ட கர்மங்கள் பண்ணிருக்கான், மேலே அனுபவிக்க தான் போகிறான். ஆனால் இது முன்னாடி பண்ண புண்ணியத்துக்கு அவனுக்கு பரிசு வேணுமோ இல்லையோ, அதை பட்டுருக்கான். அவள் புண்ணியமோ பாவமோ இப்போ பண்ணால் இப்போவே கிடைக்கணுன்ற அவசியம் இல்லை, இன்னும் எத்தனை ஜென்மங்கள் கழிச்சாலும் அது எங்கேயும் போக போகிறது இல்லை, இங்கே தான் இருக்க போகிறது. அப்போ அதை அனுபவிச்சு தான் தீரணுமே. அவர் சொல்கிறார், சக்தி அவர் பட்ட ஒரு கர்மாவால் அவர் பிராணம் விட்டார், நானும் நீயும் பட்ட கர்மாவால் இந்த துக்கத்தை அனுபவிக்கிறோம், அவ்வளோதானே ஒழியா ராட்சசர்கள் இதில் இந்த சீன்லேயே இல்லையே, இந்த விஷயத்துலேயே இல்லையே. அப்போ அவரையே நீ கொல்லணும் அப்படின்னு கேட்குறார் பராசர மகர்ஷி. ரொம்ப ஆச்சரியமான ஒரு கேள்வி. அதுக்கு தான் அந்த அதை சொன்ன உடனே பராசரர் சட்டுன்னு நிறுத்துட்டார் அந்த யாகத்தை அப்படின்றது தான் இங்கே விஷயம். அதை சொல்கிறார், அலமத்தியந்த கோபேன தாத்த மன்யுமிமம் ஜஹி ராட்சசா நாபராத்தியந்தி பிதுஸ்தே விஹிதம் ஹிதத்து.
உன் பிதாக்கு அதுதான் விதிக்கப்பட்டது, மரணம்ன்றது அவனுக்கு விதிக்கப்பட்டது, அவன் மரணத்தை அடைஞ்சான். இந்த ராட்சசர்கள் பக்கத்தில் எந்த குற்றமும் கிடையாது அப்படின்றான். இன்னும் சொல்கிறேன், இந்த கட்டத்தில் நல்லா மனசில் உரைக்கணுன்றதுக்காக மேலே மேலே சொல்லிட்டு இருக்கேன். சீதா பிராட்டி இருந்தாலும் இல்லையோ அந்த சுந்தர காண்டத்தில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அது அந்த இது அசோக வனிக்கையில் ஒரு ஆச்சரியமான விஷயம். சீதா பிராட்டியை ஹனுமான் சந்திச்சுட்டார், போய் ராமருக்கு செய்தி சொன்னார், பெரிய படையை திரட்டு இவன் வந்துட்டார், யுத்தம் நடந்துருத்து, எல்லாரும் போயிட்டான், ராவணன் பக்கத்தில் எல்லாரும் போயிட்டான். நல் செய்தியை சொல்கிறதுக்கு ஹனுமான் அனுப்புகிறார் பெருமாள், போய் சீதைக்கு இந்த நல்ல செய்தி சொல்லிட்டு வா அப்படி. அவர் வந்தார், நேராக சீதா பிராட்டி முன்னாடி நின்றார். சீதையே ராவணன் போனான், ராமன் ஜெயித்தான், விஜயராகவனா நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே விக்கிச்சு போச்சு சீதைக்கு, ஒன்றும் வார்த்தையே வரலை. ஏன்னா தன்னுடைய பர்த்தாவினுடைய ஜெயத்தை அவள் கேட்குறச்சே எத்தனை ஆனந்தமாக இருக்கும். ஆனபடியால் தொண்டை அடிச்சு கொடுத்து மேலே ஒன்றும் பேச வரல, ரொம்ப ஆனந்தத்தோடு அப்படி சந்தோஷத்தோடு அந்த ஹனுமானை பார்க்குறா. ஹனுமான் பார்க்குறாரா, ஏன் தேவி ஒன்றும் பேசலைன்னா பேசுகிறபடியா இருக்குது இந்த செய்தி, எத்தனை ஆனந்தமான ஒரு செய்தி, இந்த மாதிரி ஒரு செய்தி கொடுத்துரு ஹனுமன், உங்களுக்கு என்ன பதில் பண்ண போகிறேன், என்ன பிரத்யுபகாரம் பண்ண போகிறேன்னு தெரியலையே, இப்பேற்பட்ட ஒரு செய்தி பண்ணியதுக்கு நான் பிரத்தியா என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படின்னா சீதை. ஹனுமான் பார்த்துட்டு இருந்தார், இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற பாருங்க, இந்த வாய்ப்புக்கு காத்துட்டு இருந்தார். எனக்கு ஒன்றும் பண்ணலாம் தேவி, அது எனக்கு பிரத்தி ஆகுங்க, என்ன ஒரு அனுமதி, ஒரு பர்மிஷன் மட்டும் கொடுங்க. என்ன பர்மிஷன்னா, இத்தனை காலம் இவெல்லாம் இந்த ராட்சசிகள் எல்லாம் தர்ஜன பர்ச்சனாதிகளால் உன்னை பீடிச்சிருக்காளோ இல்லையோ, அதாவது மிரட்டுறது, குத்துறது, வெய்யறது, எப்படியோ அதாவது ஹிம்சைப்படுற மாதிரி பேசுறது, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணியிருக்காளோ இல்லையோ. எப்படி பண்ணிருக்கானா, ஒரு நாளை போல 10 மாதம் ஒரு நாள் விடாமல். அவளுக்கு தான் காந்தி ஜெயந்தி கிடையாது, தசரா லீவ் கிடையாது, சம்மர் வெக்கேஷன் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அப்படி உட்காந்து ஹிம்சைப்படுத்திருக்கா அந்த ராட்சசிகள், ஒரு நாள் விடாமல். அதாவது 24/7 பாருங்க, அந்த மாதிரி சுற்றி சுற்றி உட்காந்து ஹிம்சைப்படுத்திருக்கா இந்த ராட்சசிகள். சொன்னாரா ஹனுமான், ஒரு அனுமதி மட்டும் கொடு போகிறோம், என்ன பண்ணுறதுக்கு, இவ அத்தனை பேரும் என் கையில் வச்சு ரசமாக பிழிஞ்சு சாக்கியாக எடுத்துகிட்டு போகிறேன், ஒரு பர்மிஷன் கொடுன்னாங்க. நாம என்ன பண்ணியிருப்போம், இவாளுக்கு சேர்த்து இந்த இன்னும் கொஞ்சம் யாராவது பாக்கி இருந்தால் அவளையும் சேர்த்து எடுத்துக்கோ அப்படின்னு இருப்போம். சீதா பிராட்டி சொன்னாளா, அதெல்லாம் கூடாது. ஏன் கூடாதுன்னா, ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அவள் சொல்கிற ராஜசம்சய வசியானாம் குர்வந்தீனாம் ததாக்னையா அப்படின்னு. இவெல்லாம் எப்பேற்பட்டவா ஹனுமன்னு, ராவணனுடைய ஆட்களாக இருந்தா, இத்தனை நாள் ராவனுடைய ஆட்களாக இருந்தா. ராவணன் ஏவினான், இவர்கள் செய்தார்கள், அவ்வளோதான் இவ பக்கத்தில் இருக்கிற செயல். என்ன ஹிம்சை பண்ணுன்னு ராவணன் ஏவினா, என்ன ஹிம்சை பண்ணான். இப்போ இதே ராட்சசிகள் இங்கே தான் இருக்க போறா. இப்போ விபீஷணன் பட்டத்தை ஏற போறான். விபீஷணன் எங்கேனா என்ன ஹிம்சை பண்ணுன்னு சொல்ல போறாரா இவர் ராட்சசிகள் கிட்ட? கிடையாது. அதே விபீஷணன் இதே ராட்சசிகளுக்கு போய் சீதைக்கு சன்மானம் பண்ணுங்க, அவள் நல்ல மரியாதை கொடுத்து சன்மானம் பண்ணி நல்லா பார்த்துக்கோங்கண்ணா, இவாளே பார்த்துக்க போறாளா இல்லையா? எப்படி யோசனை பண்ற பாருங்க பிராட்டி. தன் பக்கத்தில் அத்தனை அபசாரம் பட்டா 700 பேர் ராட்சசிகள் பற்றி இந்த மாதிரி வார்த்தை சொல்கிறான். இதே ராட்சசிகள் என்னை பற்றி நல்லதான் அதாவது நடந்துக்க போகிறா. அப்போ ஹனுமன்னே இந்த ராட்சசிகள் பக்கத்தில் குற்றமோ நற்றமோ ஒன்றுமே கிடையாது. இன்னும் என்ன இருக்கிறதுனா, இவா ஏதோ ஒரு காரணத்தினால இவா இந்த அதாவது ஒரு ஒரு கருவியாக இருந்து இந்த காரியத்தை பண்ணுறா, அவ்வளோதானே ஒழிய வேற யாரும் ஏவரான்றது தெரியறதா இல்லையா? நன்னா தெரியறது. அதே தான் இந்த வாழ்க்கையிலையும். அப்போ நமக்கு யாரான ஒரு அபகாரம் பண்ணுறான்னா அதே காரியம்தான். அங்கே பெருமாள் ஏவர இவா எதிரில் இருக்கிறவா ஏதான ஒரு அபகாரம் பண்ணுறான், அவ்வளோதானே. அப்போ நம்முடைய கர்மா கழியறதுக்கு தானே இத்தனை காரியம் நடக்கிறது. அதுக்கு எதுக்கு இந்த பராசரரை கேட்குறா, அதுக்கு எதுக்கு இந்த ராட்சசர்களெல்லாம் கொல்லணும்? ஆனபடியாலும் அங்கே அந்த அறமத்தியந்த கோப்பேன தாத்தா மன்யமியம் ஜகி, இந்த தீவிரமான கோபம் போரும் போரும் போரும், பிராமணனுக்கு இதெல்லாம் தகாது, இந்த கோபங்கள்லாம் தகாது. ஆனபடியாலும் இப்போவே இந்த கோபத்தை விட்டுடுன்னா விட்டுட்டார் அவர். மூடானாமேவ பவதி குரோதோ ஞானவதாம் குதா. யார் ஒருத்தன் மூடனோ, நம்ம என்னை பற்றி பேசுகிறேன், யார் ஒருத்தன் மூடனோ அவனுக்கு தான் கோபம் வரும் வாழ்க்கையில். மற்றவனுக்கு யாராவது நல்ல ஞானத்தோடு இருக்கவனுக்கு எங்கே கோபம் வரும்? கோபம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதை சொல்கிறார், மூடானாமேவ பவதி குரோதோ ஞானவதாம் குதா ஹன்யதே தாத்தகேன யத ஸ்வகிருத புக் புமான். யார் யாரை கொல்ல முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. யார் யாரை கொல்ல முடியும்? ஒருத்தனும் யாரையும் கொல்ல முடியாது. கொன்னான்னா என்ன, இந்த உடம்புன்னா ஆத்மாவை பிரிச்சான்னு சொல்லலாமே ஒழிய ஆத்மாவை நாசமடைய செய்தான் யாரும் சொல்ல முடியாது. இந்த உடம்பு இல்லைன்னா அடுத்த உடம்பு, அடுத்த உடம்பு இல்லைன்னா அதுக்கு அடுத்த உடம்பு, உடம்பு எடுத்துகிட்டே இருப்பான். அவனுடைய கர்மம் முடியறவருக்கும் அவங்க உடம்பு எடுத்துட்டு தான் இருப்பான்.
அவனை கொன்னுட்டேன், இவன் முடிச்சுட்டேன், இனிமே இவன் இருக்கவே போறதில்லை யாருங்க சொல்ல முடியுமா? ஒண்ணுமே சொல்ல முடியாது. யாரை கொல்ல முடியும்? அது அதை காட்டுறார். யதா ஸ்வகிருத புக்புமான், தன்னுடைய கர்மாக்களை அனுபவிக்கிறதுக்கு இவன் படுற பாடு, அவ்வளோதான். அது ஒழிய யாரையும் கொல்ல முடியாது. ஆனபடியாலே சஞ்சிதஸ்யாபி மகதா வத்ச கிளேஷேன மானவைஹி யசஸ் தபசைவ குரோதோ நாசகரப்பரஹ. எத்தனை தபஸ், எத்தனை அதாவது யசஸ், எத்தனை கியாத்திகளெல்லாம் கொண்டிருக்கானோ, எத்தனை புகழெல்லாம் பெற்றிருக்கிறானோ, இவன் எத்தனை தபஸெல்லாம் பண்ணியிருக்கானோ, கஷ்டப்பட்டு வருஷக்கணக்காக இதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறத மொத்தத்தையும் கோபம்ன்றது ஒரு க்ஷணத்தில் மொத்தமாக நாசம் அடைய செய்யுது. வேண்டாவே, இத்தனை தபஸ் பண்ணி இத்தனை யசஸ் கியாத்தி எல்லாம் பெற்று பராசரனே நீ இந்த காரியம் பண்ணணுமா? இந்த கோபத்தை பெற்று இந்த கோபத்தை கொண்டு இதெல்லாம் இழக்கணுமா? அவசியம் இல்லையே, இதோட இரு அப்படின்னு காட்டின உடனே அலம் நிஷாச்சரைர் தக்தைஹி தீனைர் அனபகாரிபிஹி சத்ரம் தே விரமத்வே ஏதத்து க்ஷமா சாராகி சாதவஹ. சாதுன்னாலே க்ஷமையோட இருக்கிறவன் தான் சாது. காரியம் கருணமாரியேன நகஷ்சின் நாபராத்தியத்தின்றா பிராட்டி. பாபானாம் வா சுபானாம் வா வதாரஹானாம் பிளவங்கமா காரியம் கருணம் ஆரியேன நகஷ்சின் நாபராத்தியதி. ஆரியன்னா இங்க பெரியவன், உயர்ந்தவன் அப்படின்னு அர்த்தம். உயர்ந்தவன் ஒருத்தன் இருந்தால் கருணையை காட்டுறதா அவனுக்கு கர்த்தவியமாக இருக்கிறத வழியா மற்றபடி நடந்துக்க கூடாது அப்படின்னா. ஏன் நகஷ்சின் நாபராத்தியதி, இந்த லோகத்துல குற்றம் பண்ணாதவளே கிடையாதே. பிராட்டி சொல்றா, குற்றம் பண்ணாதவா யார் இந்த லோகத்துல? ஒருத்தன் கிடையாது. ஒருத்தன் சொன்னான், நான் ரொம்ப சாட்சாவா இருக்கேன் சுவாமி, நான் ரொம்ப சாதுவா இருக்கிறேன், மற்றவாள் என் பத்தி குற்றம் பண்றாங்க. அதுக்கு தான் ஆச்சாரியா காட்டினா, உன்னை பத்தி அப்புறம் பேசுவோம், முதல்ல பிராட்டி பத்தி போய் பேசுவோம். என்ன பிராட்டி பத்தி அதிகப்படியான விஷயம் 2 நிமிஷம் சொல்லிட்டு நிறுத்தும். அவன் சொல்றா, நகஷ்சின் நாபராத்தியத்தின்றாலே என்ன அர்த்தம்? ஹனுமான் கேட்டாரா, பிராட்டியே நகஷ்சின் நாபராத்தியதி, யாரும் இந்த லோகத்துல குற்றம் பண்ணாதவாளே கிடையாதுன்னு சொன்னீரே, ஒத்துக்கலாம். என்ன போல இருக்கிறவா, அதாவது ஸ்ரீனிவாசராஜன் போல இருக்கிறவா குற்றம் பண்றவா இருக்கிறா, அவ குற்றம் பண்ணாதவாளே கிடையாதுன்னு சொல்லலாம். ஆனால் பெருமாள் என்ன பண்ணார் கேட்டா ஹனுமான். ராமன் என்ன பண்ணா? ராமன் ஏதாவது குற்றம் பண்ணா சொல்ல முடியுமா? முடியாது. அவர் ராமன் என்ன பண்ணா? அவன் குற்றமே பண்ணாலே என்ன சொன்னாரா? இந்த சமுத்திரம் கரை இருக்கிறதோ இல்லையோ, கடல் கரை இருக்கிறதோ இல்லையோ, அக்கரையில் இருக்கிறச்சே, அதாவது பாரதன் பக்கத்தில் இருக்கிறச்சே விபீஷணன் சரணாகதி பண்ணணும். அந்த சரணாகதி பண்ண உடனே அவர் சமுத்திர ராஜாவை சரணாகதி பண்ணார். 3 நாள் அப்படியே படுத்துட்டு தூங்கிட்டுதார். அந்த சமுத்திரமே கொஞ்சம் வழிவிடு அப்படின்லாம் கேட்டார், பொறுக்கலை. அந்த சமுத்திரராஜன் வரலை. இவள் கோபம் வந்துடுத்து பெருமாளுக்கு. சாபமாய சௌமித்ரே சராசாசி விஷோபமானே சமுத்திரம் சோஷயிஷ்யாமி பத்யாமேது பிளவங்கமாக அப்படின்னு மொத்தம் கடலை வத்தடிச்சுடுறேன், அவருடைய வில்லு அம்பும் கொண்டா, நான் ஒரு கை பார்த்துக்கிறேன்னு உடனே அந்த கோபத்தை பார்த்து நடுநடுங்கி அந்த சமுத்திரராஜன் காலில் விழுந்தா. காலில் விழுந்த உடனே இந்த பூட்டியாச்சு, இல்லை அம்பு பூட்டியாச்சு, இது அமோகசரம், அதெல்லாம் வீணாகக்கூடாது. பெருமாள் கேட்டார், இது ஒரு அமோகசரம், எங்கே விடுறது? உன்னுடைய எதிரிகள் யார் அப்படின்னா, இங்கே வடக்கு பக்கத்தில், அதாவது இப்போ இருக்கிற சீனா தேசம் பக்கத்தில் இருந்து வச்சுக்கோங்க, அந்த வடக்கு பக்கத்தில் என்னுடைய எதிரிகள் எல்லாம் இருக்கா, என்னுடைய தீர்த்தத்தை எல்லாம் சாப்பிட்டு என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறா, அவளை ஒரு கை பார்த்துக்கோன்னா. இங்கே எங்கே நிற்கிறது? ராமேஸ்வரம் பக்கத்தில் திருப்புலானியில். அடிக்கிறது அங்கே சீனா பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு ஒரே ஒரு அம்பு விட்டாலாம், அங்கெல்லாம் போயிட்டாலாம். பிராட்டி கேட்குறா, எங்கேயோ நின்று யாரும் பார்க்காத வாழெல்லாம் எத்தனையோ 1000 மைல் தூரத்துக்கு ஒரு அம்பு விடுறாரா, அங்கெல்லாம் கொண்டு விடுறாரா. ஒரு சமுத்திரத்தை தாண்டினா 100 யோஜனை இக்கரையில் விட்டா, அதே அம்பு இக்கரை விட்டா ராவணன் போயிட மாட்டாரா? என்னை சட்டுன்னு அழிச்சுட்டு மாட்டாரா? ஏன் பண்ணல? இது ஒரு குறையோ இல்லையோ பெருமாள் பேர்ல அப்படின்னா ஹனுமான் விக்கிச்சு, அதாவது திக்குமுக்காடி போயிட்டா. இப்படியும் பேசுறது உண்டா? இந்த மாதிரியா பேசுறது உண்டு? பெருமாள் பேர்ல ஒரு பழி சுமத்துறாளே அப்படின்னு ஆச்சரியம் ஹனுமானுக்கு. அடுத்த சொன்னாரா, என்னை பற்றி என்ன சொல்கிறீர்? சரி, பெருமாள் பற்றி அப்புறம் கேட்டார், முதல்ல தன்னை பற்றி கேட்டார். நான் என்ன பண்ண குற்றம் அப்படின்னா ஹனுமான் அது சொல்கிறாரா, உனக்கு ஒன்றும் அபராதம் பண்ணாலே இந்த ராட்சசிகள் எல்லாம் பிழிஞ்சு கொன்னுடுறேன் அப்படின்னு இல்லையா? உமக்கு எதாவது பண்ணாலே இந்த ராட்சசிகள்? ஒன்றுமே இல்லை, எனக்கு தானே பண்ண, உமக்கு என்ன வந்தது? அப்போ அந்த உமக்கு ஒன்றும் பண்ணாத ராட்சசிகளை கொள்றேன்னு உமக்கு தப்பா இல்லையாண்ணா? சரியா போச்சு. அப்போ பெருமாள் என்ன பண்ணா? இப்போ தான் சொன்னேன், அந்த எங்கேயோ விட்டு அம்பை என் பக்கத்தில் திருப்பி இருந்தால் என்ன ரட்சிச்சிருக்கலாமே, 10 மாதம் என்னை இந்த மாதிரி பார்க்கவே இல்லையா அப்படின்றது பெருமாள் தப்பு. ஹனுமானுக்கு இது மேலே என்ன பேசணும்னு தெரியல, செக்மேட்டை வைக்கணும் அப்படின்னு பார்த்தார். பிராட்டியே உனக்கு என்ன குற்றம்னாலாம். ரொம்ப ஆச்சரியமான கேள்வி வருங்க, உனக்கு என்ன குற்றம்? ஒன்றுமே பண்ணலையே, யாரோ கெடுத்துன்னு வந்தால் இங்கே உட்காந்துருக்கா. ராமன் விஜயம் அடைஞ்சானா ராமன் பேரில் தப்பு சொல்லலாம், என் பேரில் தப்பு சொல்லலாம், ராவணன் பேரில் தப்பு, எங்கே வேணால் தப்பு சொல்லலாம். நீர் என்ன குற்றம் பண்ணி? ஒன்றுமே பண்ணலையேண்ணா.
பிராட்டி சொன்னாலா, நானும் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். என்னது? என் கணவன் பற்றி 3ஆம் புருஷன் உங்ககிட்ட பேசியிருக்கா பாரு, தப்பா? கணவன் பற்றி 3ஆம் புருஷன் கிட்ட தப்பா பேசலாமா? என்னதான் துஷ்டனா இருந்தாலும் மற்றவன் கிட்ட பேசுறச்சே அவன் தான் தெய்வம்னு பேசணும். அதை விட்டுட்டு அவன் தப்பு உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன், அது தப்பு இல்லையா? இது மேல் ஹனுமானுக்கு ஒரு வார்த்தையே கிடையாது. பெருமாளை விட்டு வைக்கல, பிராட்டி தன்னையே விட்டு வைக்கல, ஹனுமானை விட்டு வைக்கல. யார் தான் இந்த லோகத்துல குற்றம் பண்ணாதவா? நகஷ்டின் நாபராத்தியத்தின்னாலும் இல்லையோ அதை காட்டுறாருங்க. யாருமே தப்பு பண்ணாதவான்னு இருக்கிறச்சே அது என்னமா, நான் மட்டும் அவன் தப்பு பண்ணா நான் அவனை தண்டிக்கிறேன்னு நிக்கலாம். முடியவே முடியாது. என் தப்பு என்னன்றதை உணர்ந்து நான் போறேனா, மற்றவாள் அவ பாட்டுக்கு அவ இருக்கான்னு விட்டு போறேனா, இதுதான் நம்முடைய வாழ்க்கையா இருக்கணும். ரொம்ப ஆச்சரியமா காட்டுறார். ஏவன் தாத்தேன தேனாகம் அனுநீதோ மகாத்மனா உபசம்ஹிருதவான் சத்ரம் சத்யஸ் தத்வாக்கிய கௌரவாத் அப்படின்னு அவர் பேர்ல இருந்த அந்த கௌரவத்தாலே சட்டுன்னு அங்கேயே அந்த சத்திரத்தை நிறுத்துட்டேன். மைத்ரேயரே, நான் இது மேல சத்திரத்தை மேல் கொண்டு அதை பண்ணவே இல்லை, அப்படியே நிறுத்துட்டேன் அப்படின்றார். நிறுத்தினதுக்கு என்ன ஆச்சு நாளைக்கு பார்ப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாயன்.